இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பிதா, கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் படைத்தவர், அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள், மண்ணுக்கே திரும்புவோம். நம்மிடத்தில் ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் வித்துகள் நமக்குள் இருக்கிறது. இந்த பாவத்தின் வித்துக்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அழிக்கப்படுகிறது. அதனால்தான் ஏசாயா 64:6 சொல்லுகிறார், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. உணர்ந்து கொள்ளுங்கள். உலகத்தில் இன்றைக்கு நமக்கு இருக்கிற பணம், பதவி, இவைகளை வைத்துக்கொண்டு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லாதிருங்கள். ஒன்றும் நிலையானது அல்ல. நமக்குள்ளே ஆதாம் ஏவாளின் பாவ வித்து தேவ இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய சாயலில் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், வசனம் சொல்லுகிறது, யோவான் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் மனிதர்கள் என்பது மண்ணினால் உருவாக்கப்பட்டவர்கள், மண்ணுக்கே திரும்புவார்கள். நமக்குள்ளே இருக்கிற ஜீவ சுவாசம் தேவன் கொடுத்தது, அவர் எடுத்துக்கொள்வார். மறந்துவிடக்கூடாது. நாம் அல்ல, நாம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறோம். அதனால்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நமக்கு வாழ்ந்து காண்பிக்க இந்த உலகத்தில் வந்தார். மனுஷனாக அவதரித்தார், மனுஷனாக வாழ்ந்து காண்பித்தார். பரிசுத்த ஆவியினால் அவர் பிறப்பிக்கப்பட்டார். மண்ணிலிருந்து வரவில்லை, மறந்துவிடக் கூடாது. ஆம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் இயேசுதான் எனக்கு எல்லாம். நான் ஒருவேளை மரித்தேனானால் நித்திய ராஜ்யத்திற்குள் அவரோடு கூட இருப்பேன். இந்த நம்பிக்கை நமக்குள்ளே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓட வேண்டும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணிவிட்டேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். ஆம், உயர்ந்த பதவியில் இருந்தான், மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் இயேசுவை அறிந்தபோது இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று சொல்கிறான், குப்பை என்று சொல்கிறான். அவருக்காக வாழ தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷர்கள் தாங்கள் மனுஷர்கள் என்று அறியக்கூடிய ஞானம் வேண்டும். ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறியத்தக்கதாக என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், எல்லாம் இயேசு, நமக்கு எல்லாம் இயேசுவே, நாம் வாழ்வது இயேசுவே, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தான் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. நம்முடைய சுய பலத்தினால் ஒன்றையும்
நாம் செய்ய முடியாது. ஆம், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். யாருடைய பலத்தினால்? இயேசுவினுடைய பலத்தினால். அருமையான கர்த்தருடையவர்களே, இயேசுவுக்காக நம்மை அர்ப்பணிப்போம். நாம் மண் என்று நினைவுறுவோம், களிமண் என்று நினைவுறுவோம். நாம் நிலையான உலகத்தில் வாழவில்லை, நிலையற்ற உலகத்தில் வாழ்கிறோம். நிலையான உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, களிமண்ணாகிய நாங்கள் ஆண்டவரே நிலையற்ற உலகத்தில் நிலையில்லாத தேவராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதபடி ஓட உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.